நேற்று ஒரு அழகான லவ் ஸ்டோரி கேட்டேன். மனசில் அப்படியே நிற்கிது. டைம் இருந்தால் நீங்களும் கேளுங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். சரியா, மோர் குடிக்கணும்னு ஆசை. சரின்னு சொல்லிட்டு நானும் கேப் புக் பண்ணி கிளம்பிட்டேன். சம்வேர் த கான்வர்சேஷன் வித் டிரைவர் ended up in a topic called love. வந்துட்டு அண்ணா கல்யாணம் ஆகிடுச்சாண்ணா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா. இப்போ ஜாலியாக இருக்குங்க. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 21 வயசில் லவ் பண்ணாமா அப்படின்னாரு. அதை பற்றி சொல்லுங்கண்ணா அப்படின்னா. மனுஷன் என்னமா ஃபீல் பண்ணி சொன்னார் தெரியுமா? எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமாக. எனக்கு பல்லு முன்னாடி இருக்குது, நான் கருப்பாக இருக்கேன், இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் வந்து இப்படிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுப்பா. அவள் ஒரு தேவதமா அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஆச்சுண்ணா? அப்புறம் 21 வயசுலேயே அவங்க வீட்டில் போய் பேசிட்டோமா. ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கல, நாங்கள் வேறு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட வந்திருக்கலாம் இல்லைண்ணா? வந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்கண்ணா? சூசைட் பண்ணிட்டாமா. நீங்கள் என்ன பண்ணீங்க? அவளையே நினச்சிட்டு இருந்துட்டம்மா. எவ்வளோ வருஷம் ஆச்சுண்ணா? 25 வருஷம் ஆச்சுமா. எனக்கு அடுத்து என்ன கேட்குறதுனே தெரிலடா. அது மாதிரி இதனடா லவ், இதுக்கு தானடா எல்லாரும் ஏங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, இது வந்து ஒரு அழகான லவ் ஸ்டோரின்னு சொல்றதா, இல்லை வந்து சேராத காதலில் தான் ஒரு மாதிரி தீராத காதல் இருக்குன்னு சொல்றதா எனக்கு தெரியல. அழகா இருந்துச்சுன்னு கேட்குறது, அழகா இருந்துச்சுன்னு சொல்றதா, இல்லை ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் டூ மச் தட் ஐ ஆஸ்க் ஃபார் தட் நைட். சொன்னேன், அப்படிலாம் இருக்காதிங்கன்னா வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி. யோசிச்சம்மா, எனக்கு எதுவும் தோணலம்மா அப்படின்னாரு. நம்ம நினச்சிக்கிறோம் இந்த காலத்தில் எங்கடா அப்படி இல்லைடா, இருக்குதுடா, நம்ம சுற்றி தாண்டா இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தாண்டா, நம்ம கண்ணுக்கு ஓட்டோட செல் தான் தெரியுது, நல்லது தெரிய மாட்டேங்குது. ஸோ whatever meant for you will find you. ஞாபகம் வச்சுக்கோங்கடா அந்த ஸ்டோரி.